அன்பு குட்டீஸ், இன்னைக்கு நாம தன்விங்கிற ஒரு சின்ன பொண்ணோட கதையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவளோட அன்பும் தைரியமும் ஒரு கிராமத்துக்கே எப்படி வெளிச்சத்தை கொடுத்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க, கண்களை மூடிக்கோங்க. நாம எல்லாரும் இப்ப தன்வியோட கிராமத்துக்குள்ள போக போறோம். அடடே, அங்க பாருங்க, தன்வி தினமும் வானத்தை பார்த்து நல்ல விஷயங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சிட்டு இருந்தா. ஒரு இரவு வானத்திலிருந்து ஒரு ஒளி பளிச்சு வந்துச்சு. அதுக்குள்ள ஒரு தேவதை நின்னுட்டு இருந்தா. அவ கையில ஒரு மாயக்கடானா இருந்துச்சு. தன்வி, உன்னோட அன்புக்காக நான் வந்துள்ளேன்னு தேவதை சொன்னதும் தன்விக்கு ஆச்சரியம். இந்த கடானா நீதி, அன்பு மற்றும் தைரியம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் வேலை செய்யும்னு சொன்னான். தன்வி கடானாவை எடுத்து ஒரு மரத்துக்கு பக்கத்துல போனான். கடானாவை உயர்த்தினதும் அந்த மரம் பேசத் தொடங்கிச்சு. உன்னோட மனசு ரொம்ப தூய்மையானதுன்னு சொன்னதும் தன்விக்கு ரொம்ப சந்தோஷம். தன்வி கடானாவுடன் இருட்டு வனத்துக்குள்ள போனான். அங்க ஒரு பெரிய மாய நாகம் இந்த வனத்துக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு மிரட்டுச்சு. தன்வி பயப்படல. அன்பும் நம்பிக்கையும் கொண்ட வார்த்தைகளை சொன்னாள். அப்போ கடானா ஒளி வீசிச்சு. நாகம் அமைதியாகி நீதி வெல்லட்டும்னு சொல்லி வழி விட்டுச்சு. வனத்துக்கு பின்னாடி ஒரு பொன் குகை இருந்துச்சு. அங்கே ஒரு மாயக்குரங்கு, புதையல் வேணும்னா நீ மனசோட உண்மையை சொல்லணும்னு ஒரு சோதனையை வச்சுது. தன் மனசுல இருந்த உண்மையை சொன்னதும் சோதனையில ஜெயிச்சிட்டா. குரங்கு ஒரு நீலமணியை கொடுத்து இது உன்னோட வரத்தோட அடையாளம்னு சொல்லிச்சு. தன்வி கிராமத்துக்கு திரும்பினான். இருட்டு மேகங்கள் கிராமத்தை மூடியிருந்தன. தன்வி கடானாவை உயர்த்த அது பிரகாசமா மின்னிச்சு. இருட்டு மேகங்கள் விலகி நிலா வெளிச்சம் பரவிச்சு. கிராம மக்கள் நீதான் எங்க கிராமத்தோட ஒளின்னு சந்தோஷப்பட்டாங்க. அப்போ தேவதை மீண்டும் தோன்றி, தன்வி, நீ என் வரத்தை உண்மையாக பயன்படுத்திட்டேன்னு சொன்னாள். கடானா ஒரு ஒளியா மாறி வானத்துல மறைஞ்சுது. தன்வி தன்னம்பிக்கையும் அன்பும் கொண்ட சிறுமியா, கிராமத்தோட வழிகாட்டியா மாறிட்டா. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா? நம்மளோட மனசுல இருக்கிற அன்பு, தைரியம், நேர்மை இதெல்லாம் தான் மிகப்பெரிய சக்திகள். அது இருந்தா நாம எந்த கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிக்கலாம். இனிமையா தூங்குங்க குட்டீஸ். நாளைக்கு நம்ம மறுபடியும் சந்திப்போம். இனிய இரவு வணக்கம்.